இன்றைக்கி நாம் சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு காரக்குழம்புங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான காரக்குழம்புங்க. பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நிறைய உரித்து வச்சுருக்கேன், ஒரு கிண்ணம் ஃபுல்லாக. அதை போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு அது கூட சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதே மாதிரி பூண்டும் நான் நிறைய உரித்து வச்சுருக்கேன், ஒரு கிண்ணம் ஃபுல்லாக. சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நாங்கள் அடிக்கடி செய்வோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இது. ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பூண்டு போட்டுக்கிட்டேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ரொம்ப இந்த வீடியோ ஸ்லோவாக காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். வெங்காயம் பூண்டு உரிக்கிறது தாங்க வேலை, ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு. அப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரொம்ப உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். இது எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். இந்த ஸ்டேஜ் வந்துடுதுங்க, நல்லா வதங்கிடுது. பூண்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன், புளி தண்ணி. அதை ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் ஒரு 4 பெரிய டீஸ்பூனால் 4 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நேராக கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒரு படி அதிகமாகவே சோறு சாப்பிடுவோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எக்ஸ்ட்ராவே சோறு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் இது பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அப்புறம் சொல்லுவீங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப இந்த குழம்பு வச்சா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்குவாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதை அடிக்கடி செய்வோம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நம்ம 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாதுங்க. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலோடு இன்றைக்கி சூப்பரான காரக்குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். Thank you.